சுயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 2 முறை தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். 1 ஹவர் ஊறட்டும். கழுவியாச்சு, ஊறட்டும். 1 ஹவர் ஊறட்டும். நல்லா ஊறியிருக்கு. 1 ஹவர் ஊறிடுச்சு. இப்போ குக்கரில் போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் போட்டு எடுத்திருக்கேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் ஆற வச்சுக்கலாம். சூடாக இருக்குது. நல்லா சில்லுன்னு ஆறணும். ஆறட்டும். அதுக்குள்ளே வெல்லத்தை உடச்சிக்கலாம். இந்த மாதிரி தூள்தூளாக உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். 300 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டே பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு நம்ம மாவை கரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவு எடுத்தால் இப்படி விழணும். இங்கே பாருங்கள். அப்போ தான் இனிப்பு உருண்டையை விட்டு நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பருப்பை நல்லா கையிலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து குட்டி குட்டியாக உருண்டை எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டு பிசைய வேணாம், வெல்லம் எறிவிடும். அதனால் பாதி போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இந்த மாதிரி டிப் பண்ணி